என் வீட்லேயும் சரி, என் ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன்டா பொறுக்கி நாயை மாதிரி சுற்றிட்டுருக்க அப்படின்ட்டு. என்ன வேணா சொல்லுங்கடா டேய், இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காம செத்துறீங்கன்னா எப்பட்றா? பாருங்கடா டேய், எப்படி இருக்கு பாடுறா. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காம செத்துட்டா என்னடா பண்ணுவீங்க? ம், வேற மாதிரி இருக்குடா. கண்ணு பத்தலை எனக்கு, 2 கண்ணு. யாருன்னா கண்ணு வச்சுருந்தா கடன் கொடுங்கடா. ஐயோயோ, வாரி சாப்பிடுறா டேய். இந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மூணாரில் மீசப்புலி மலைன்ற ஒரு மலை தாங்க இந்த மலை. ஆ ப்ரோ, இதான் ரூட்டு ப்ரோ. அந்த வழியா? நல்லா இருக்கேன். இப்போ இந்த ரூட்டில் ட்ரெக்கிங் போகிறதா அந்த ரூட்டில் ட்ரெக்கிங் போகிறதா எனக்கு தெரிலடா. ஆனால் இந்த இடமே என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு. வேற மாதிரி. இந்த ரீசெண்ட் டேஸில் எனக்கு அதிகமாக வந்த கமெண்ட்டும் சரி, அதிகமாக மெசேஜ் பண்ணதும் சரி என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த மீசப்புலி மலைக்கு எப்படி போனீங்க, எந்த மாதிரி போனோம், என்னென்ன ப்ராசஸ், எப்படி புக் பண்ணணும், எவ்வளோ பேமெண்ட் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்டிங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே 2-3 வீடியோஸில் சொல்லியிருந்தேன். இதுலேயும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். உண்மையிலே என்ன அப்படின்னா, இந்த மீசப்புலி மலை நான் பார்த்த, இது வரைக்கும் நான் நிறைய ஊர் சுற்றிட்டேங்க, ஆனால் நான் பார்த்த பெஸ்ட்டு சன்ரைஸ், அதாவது கொழுக்கு மலைலாம் இதில் ஒரு 1/4 பங்கு கூட இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கொழுக்கு மலை செம்மையாக இருக்கும். நான் கொழுக்கு மலை ஏற்கனவே போயிருக்கேன், நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அதை விட பெஸ்ட்டு வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கொழுக்கு மலையே ஒரு மலை மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதுதாங்க இந்த மீசப்புலி மலை. உண்மையிலே சொல்கிறேன், மூணாறில் இருக்க ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த மீசப்புலி மலைன்னு சொல்லலாம். இதை நாங்கள் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி நிறைய வெப்சைட்லாம் பார்த்து, அதாவது எப்படியோ தேடி தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம் மீன் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி போனோம், எப்படி போனோன்றதுலாம் எங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் இந்த இடத்த நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போனோம். ஆனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 பேருக்கே கிட்டத்தட்ட 10,000 தாண்டி 15,000 கிட்ட சம்திங் வந்துச்சு. போய் வந்த காஸ்ட்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட, நான் அங்கே எப்படியும் ஒரு 2 days ஸ்டே பண்ணோம். அதோடு சேர்த்துக்கு ஒரு 20,000 பட்ஜெட் தாண்டிடுச்சு எங்களுக்கு 2 பேருக்கு. என்ன அப்படின்னா அந்த கொழுக்கு மலைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஆயிருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த கொழுக்கு மலை வந்து நம்ம வெப்சைட்டில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த KRFTCயோ இன்னொரு வெப்சைட் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிட்டு ஜீப்புக்கு நம்ம தனியாக பேமெண்ட் பண்ணி தான் அந்த பேஸ் கேம்புக்கே நம்ம போக முடியுங்க. நாங்கள் அந்த மாதிரி தனியாக பே பண்ணி தான் போனோம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி கொழுக்கு மலை போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நேராக வந்து மூணார் போயிடுங்க. மூணார்லேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நைட்டே நம்ம இப்போ நைட்டு இன்றைக்கி ஈவினிங் போய் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 4 o'clock நம்ம அங்கே போயிட்டோன்னா அங்கேருந்து ஜீப்பில் நம்ம இட்டு போவாங்க. அங்கே ஸ்டேலாம் எதுவுமே கிடையாது. இதோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாகுங்க. டேரெக்டாக பேஸ் கேம்பு போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன வேலைகள், அதாவது அந்த டீ குடிக்கிற மாதிரிலாம் குடிச்சிட்டு நேராக மீசப்புலி மலையில் எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க ஏறுறதுக்கு. உண்மையிலே அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பட்ஜெட்டும் உங்களுக்கு ஓரளவு கம்மியாகவும் ஓரளவு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எனக்கு ஆனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அந்த பேஸ் கேம்பில் போய் தங்கி இந்த ஃபீல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே தாறுமாறான ஃபீலுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த வியூலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் மாட்டேன் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கேன். இந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள். உண்மையிலே சொல்ல வார்த்தையே இல்லை. மீசப்புலி மலை தான். அதாவது இந்த மீசப்புலி மலை ஒரு டைமிங்கும் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த ரெயின் சீசனில் போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக எதுவுமே தெரியாதான், ஃபுல்லாக மிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருந்த ஆக்சுவலி அந்த பேஸ் கேம்பில் தங்கிட்டு எங்கள் கூட ஒரு 2-3 பேர் வந்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, பேஸ் கேம்பில் இருக்கவங்க நம்மளுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸுக்கு பாதுகாப்புக்காக வரேன்ற மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க அது பேர் எனக்கு சரியாக வரல. அவங்க கூட வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட இருக்க வீடியோஸ்லாம் எனக்கு காமிச்சாங்க. உண்மையிலே ஒரு சீசனுக்கும் இந்த மீசப்புலி மலை வேறு மாதிரி இருக்குது. நான் இது போனது வந்து மே மந்த் வீடியோ. ஒரு இதுக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. உண்மையாக செம்மையாக இருக்குது மீசப்புலி மலை. நீங்கள் சப்போஸ் இந்த மீசப்புலி மலை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். இதுவே சரியான சீசன். ஆனால் மழை பெஞ்சாலும் இன்னும் வேறு மாதிரி ஒரு சீசன் இருக்குங்க. மீசப்புலி மலையை உங்கள் பட்ஜெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சன்ரைஸ் என்ன கேட்டால், இத்தனை வருஷத்தில் நான் பார்த்த சன்ரைஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சன்ரைஸ் அப்படின்னா அது இந்த மீசப்புலி மலை தாங்க.
ஒரு வியூவும் நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு மாதிரி சரியான வைபை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி வேறு வைபாக இருக்கும். நாங்கள் 2 பேர் தான் போனோம். மொத்தமாகவே நாங்கள் அந்த டைமிங் வந்து நாங்கள் போன டைமிங்கில் வந்து அப்போ எலெக்ஷன் வந்துச்சு. கேரளாவில் வந்து எலெக்ஷன் டேட் அப்போ. அதனால் வந்து க்ரௌடே வரல. மொத்தமாகவே நாங்கள் போயிருந்தது 5 பேர் தான். 5 பேருக்கு தான் அங்கே இப்போ டென்ட்டில் 5 பேர் தான் ஸ்டே பண்ணோம். நாங்கள் ட்ரெக்கிங் போனதும் 5 பேர் தான் மொத்தமாக. போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரது எங்களுக்கு சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. வீக் டேஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா க்ரௌட்ஸே இருக்காதுங்க. வீக்கெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய க்ரௌடு வரும். பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சொல்கிறதுக்கு உண்மையாக வார்த்தை இல்லை. இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. நான் பேசுறதை பட்டு கேட்காம வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மீசப்புலி மலை வேறு மாதிரிங்க.